கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் நாங்கள் பியூஹார்ட் சேனலின் ஊடாக மற்றும் ஒரு தேவ செய்தியோடு நாங்கள் வந்திருக்கிறோம். இது பரிசுத்த ஆவியானவரும் கிறிஸ்துவும் அப்போஸ்தலர்களும் என்கின்றதான தலைப்போடு ஆவியின் தன்மையை இழந்தார்கள் என்கின்றதான பகுதி 4க்கு நாங்கள் வந்திருக்கிறோம். இந்த பகுதி 4ல் நாங்கள் தியானிக்க போகிறோம். இதில் நாங்கள் பார்க்குறோம் என்னென்னு சொல்லி சொன்னால், ஆதியாகமம் 3:6 இருந்து தொடங்குது. அப்பொழுதோ ஸ்திரியானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமுமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள், அவனும் புசித்தான். அப்பொழுதோ தொடர்ந்து வாசிக்கிறேன் 3:7. அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது. அவர்கள் தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அத்தி இலைகளை தைத்து தங்களுக்கு அரைக்கச்சைகளை உண்டு பண்ணினார்கள். இப்போ என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னால், ஏவாளை சர்ப்பத்தின் ஆவி வஞ்சிக்கிற நேரத்தில் அதுக்கு கீழ்ப்படிஞ்சிட்டா. அவள் கீழ்ப்படிஞ்சது மட்டும் இல்லாமல் ஆதாமையும் கீழ்ப்படுகிறதுக்கு அந்த செயல்பாட்டுக்குள்ள அவள் இறங்கிட்டா. அதால் ஆதாமும் ஏவாளும் வஞ்சிக்கப்படுறாங்க சர்ப்பத்தின் ஆவியால் வஞ்சிக்கப்பட்ட உடனே அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னு சொல்லிச்சுன்னா, அடுத்த வசனத்தில் தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிஞ்சு அத்தி இலைகளை தச்சு தங்களுக்கு என்ன செய்கிறாங்க, அரைக்கச்சைகளை உண்டு பண்ணுகிறார்களாம். நிர்வாணிகள் என்கின்றதான இந்த கட்டம் எங்கே வருதுன்னு சொல்லி சொன்னால், பாவி என்ற கட்டம் எங்கே வருதுன்னு சொல்லி சொன்னால், தேவனுடைய வார்த்தைக்கு செவி மடுக்காமல் பிசாசினுடைய தந்திரங்களுக்கு இவங்க கீழ்ப்படிஞ்சபடியா, பிசாசுடைய சொல்லுக்கு கீழ்ப்படிஞ்சபடியா இவங்க பாவிகள் என்ற நிலைக்கு தள்ளப்படுறாங்க. பாவிகள் என்ற நிலையே ஒரு நிர்வாணமான நிலை என்று அவங்களுக்கு தெரியுது. அந்த நிலைக்கு தள்ளப்பட்டோடனே இங்கே அடுத்த சம்பவம் நடக்குது. தேவன் வாராரு. ஆதியாகமம் 3:8 பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளித்து கொண்டார்கள். இப்போ தங்களுக்கு தெரியுது என்னன்னு சொல்லி சொன்னால், தாங்க பாவிகளாயிட்டோம், தேவனுடைய சொல்ல நாங்கள் மீறிட்டோமே என்கின்ற அந்த குற்ற உணர்வோடு இவங்க என்ன செய்கிறாங்கண்டா, தேவனுக்கும் தங்களுக்கும் ஒரு இடைவெளியை ஏற்படுத்தி ஒளிஞ்சு கொண்டாங்க. அப்போ தேவனாகிய கர்த்தர் 3:9 பார்த்தோம்டா, அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய் என்றார். 3:10 அதற்கு அவன், நான் தேவரீருடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியாய் இருப்பதினால் பயந்து ஒளித்து கொண்டேன் என்றார். 3:11 அப்பொழுது அவர், நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தாயோ என்றார். இப்ப அடுத்த வசனம், அதற்கு ஆதாம், என்னுடனே இருக்கும்படி தேவரீர் தந்த ஸ்திரியானவள் அவ்விருட்சத்தின் கனியை எனக்கு கொடுத்தாள், நானும் புசித்தேன் என்றான். இங்கே தேவன் விசாரிக்கிறாரு. அடுத்த வசனம் 3:13 அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஸ்திரியை நோக்கி, நீ இப்படி செய்தது என்ன என்றார். ஸ்திரியானவள், சர்ப்பம் என்னை வஞ்சித்தது, நான் புசித்தேன் என்றாள். அடுத்த வசனம் 3:14 அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் சர்ப்பத்தை பார்த்து, நீ இதை செய்தபடியால் சகல நாட்டு மிருகங்களிலும் சகல காட்டு மிருகங்களிலும் சபிக்கப்பட்டிருப்பாய். நீ உன் வயிற்றினால் நகர்ந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மண்ணை தின்பாய் என்று சொல்லி பிசாசுக்கு அந்த வரத்தை கொடுக்குறாரு. என்ன நடக்குது? தேவனுடைய பிள்ளைகள் முழுவதும் ஆவிக்குரியவர்களாக படைச்சார். தேவன் படைச்சு அவங்களுக்கு ஒரு சில கட்டளைகளை கொடுக்குறாரு. கொடுத்துட்டு இந்த பூமியில் அவங்கள விட்டுட்டு போகிறாரு. அப்போ இவங்க என்ன செய்கிறாங்க?
சர்ப்பத்தின் ஆவிக்கு கீழ்ப்படுகிறாங்க. அதாவது அந்த பிசாசுனுடைய தந்திரங்களுக்கு, அவனுடைய செயல்களுக்கு கீழ்ப்படிஞ்ச உடனே என்ன நடக்குது? தேவனுக்கு அவங்களுக்கும் இடைவெளி வந்துட்டுது. அப்போ என்ன நடக்குது? இவங்க நிர்வாணி என்று தங்களை அறிஞ்சு கொண்டுட்டாங்க. நிர்வாணி என்கிற நிலையே தேவனுக்கு நமக்கும் தொடர்பில்லாத நிலை நிர்வாணி. பாவியான நிலை நிர்வாணமான நிலைன்றதை வேதவசனம் நமக்கு தெளிவாக கற்றுத்தருகுது. இப்போ நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மண்ணை தின்பா என்று சொல்லி அவனுக்கு கொடுத்துட்டாரு. யாருக்கு? பிசாசுக்கு. ஏன் மண்ணை தின்னவனும் அவன்? நாம தான் மண்ணாக இருக்கிறோம். மனுஷனை தேவன் பூமியின் மண்ணினாலே உருவாக்கினார்ன்னு சொல்லி நாங்கள் பார்க்குறோம். அப்போ அந்த காரியத்தை தேவன் என்ன செய்தார்? இவனுக்கு கொடுத்துட்டாரு. அதுதான் இன்றைக்கு வரைக்கும் நடந்து கொண்டு இருக்குது. நாங்கள் பிசாசுட தந்திரங்கள், அவன் தந்திரமான சூழ்ச்சிகள், சின்ன சின்ன காரியங்களை எங்களுக்கு போட்டுக்கொண்டே இருப்பான். நாங்கள் தேவனுக்குள்ளே நெருங்கி தேவனுக்கு பிரியமாக நடக்க வேணும், தேவனுக்கு நீதியாக நடக்க வேணும், தேவனுக்கு உண்மையாக நடக்க வேணும்னு சொல்லி எத்தனையோ பிரயாசங்களை நாங்கள் எடுக்கிறதுக்கு ஒவ்வொரு நாளிலும் நாங்கள் பிரயாசப்பட்டு கொண்டே இருப்போம். தந்திரமாக பிசாசு தந்திரமான செயல்களால் நம்மளை திண்டு கொண்டே இருக்கிறான். அந்த வசனம் சொல்கிறபடியே நான் சொல்கிறேன். எப்படி தின்றான்னு சொல்லி தந்திரமாக நம்முடைய சிந்தைக்குள்ளே நுழைஞ்சி பாவத்தை, புதிய உடன்படிக்கையில் சிந்தனையால் நாங்கள் நினைக்கிறதே பாவம். அப்போ அந்த செயல்களை இப்போவும் நடத்தி கொண்டு தான் இருக்கிறான். இப்போவும் நமக்கு எத்தனை பேருக்கு நாம் நிர்வாணியாக இருக்கிறோம் என்று தெரிஞ்ச நிலையில் சிலர் இருந்தாலும், பலர் தெரியாத நிலையிலேயே நாங்கள் தேவனோடு இருக்கிறோம்ன்ட்டு சிந்தனையாலேயும் செயல்களாலேயும் தங்களுடைய பாவங்களை செய்து கொண்டிருக்கிறதால பிசாசு தந்திரமாக ஒவ்வொரு மனுஷனையும் திண்டு கொண்டிருக்கிறான். சரி, நாங்கள் இப்போ இந்த அடுத்த வசனத்துக்கு வருவோம். இப்போ நான் தெளிவாக விளங்கப்படுத்தி இருக்கிறேன். இப்போ என்னென்னு சொல்லி சொன்னால், எப்படி பாவத்துக்கு உட்படுறான் மனுஷன்ன்றதை அங்கே ஏவாளுக்கு நடந்தது தான் இங்கே நமக்கு நடக்குது. ஏன்னு சொல்லி சொன்னால், அந்த அவனுக்கு கொடுக்கப்பட்ட வரம் இருக்குது. அதை நாம் என்ன செய்யணும்? நாம் தான் அதை மேற்கொள்ள வேணும். அதுக்கு தான் நமக்கு இப்போ புதிய உடன்படிக்கையில் கிருபையை தந்திருக்கிறார் தேவன். அதை நாங்கள் இப்போ இந்த சத்தியத்தில் நாங்கள் பேச வரல. அடுத்த இந்த பகுதி முடிய நாங்கள் அடுத்த சத்தியத்துக்குள்ளாக நாங்கள் பல காரியங்களை தியானிக்க இருக்கிறோம். அடுத்த வசனத்தை நாங்கள் பார்க்குறோம். 3:15 ஆதியாகமோ, உனக்கும் ஸ்திரிக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார். 3:16 அவர் ஸ்திரியை நோக்கி, நீ கர்ப்பவதியாயிருக்கும்போது உன் வேதனையை மிகவும் பெருக பண்ணுவேன், வேதனையோட பிள்ளையை பெறுவாய், உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும், அவன் உன்னை ஆண்டு கொள்வான் என்றார். பின்பு 3:17 பின்பு அவர் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்ததினாலே பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடே அதன் பலனை புசிப்பாய் என்றார். இப்போ என்ன நடக்குது? தேவன் இங்கே ஆதாமுக்கு சொல்கிறாரு, என்னது? ஆதாமிட்ட சொல்கிறாரு, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்தோ புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்ததினாலே பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடே அதன் பலனை புசிப்பாய். இப்போ நாம் எல்லாருமே ஆதாமோட பிள்ளைகள் தானே. ஆதாம் தானே நம்முடைய ஆதி தகப்பன். இப்போ அவர் மூலமாக வர எல்லா சந்ததியும், அவர் தான் நம்முடைய ஆதி தகப்பன். அவர் மூலமாக வர முழு சந்ததியும் சபிக்கப்பட்ட நிலையில் இருக்குது. இப்போ என்ன நடக்குது? இப்போ இந்த பொறுப்பை ஆதாம் தான் ஏற்றுக்கொள்ள வேணும். ஏனென்றால் அவர் தான் நம்முடைய ஆதி தகப்பன்.
அவரூடாகத்தான் தேவனுக்கு சந்ததி பிறக்க வேணும். இப்போ என்ன நடத்திட்டார் தேவன்? அங்கே பிசாசுக்கு ஒரு இதை கொடுத்தாரு, ஒரு சபிக்கிறாரு. இங்கே ஆதாமுக்கு ஒரு காரியத்தை சொல்கிறாரு. அடுத்த வசனம், அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும், வெளியின் பயிர் வகைகளை புசிப்பாய். ஆதியாகமம் 3:18 என்று சொல்லிட்டு 3:19 ஆதியாகமம் 3:19 என்ன சொல்கிறாருன்னு சொல்லி சொன்னால், நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியால், ஆதாமுக்கு தான் இதை சொல்கிறாரு, நீ பூமிக்கு திரும்பும் மட்டும் உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய், நீ மண்ணாய் இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய் என்றார். இங்கே என்ன நடக்குதென்றால், ஆதாமுக்கு தண்டனை தான் கொடுக்குறாரு தேவன். எப்படி? அங்கே ஏவாள்ற சொல்ல நீ கேட்டு, நான் உனக்கு செய்ய வேணாம் என்ற காரியத்தை நீ கேட்டு செய்துட்டா, அதால் நீதான் இந்த பொறுப்பை ஏற்று செய்ய வேணும். அப்படி தேவன் பக்தி உள்ள சந்ததியை உருவாக்க வேணுமென்று சொல்லித்தான் ஆதாமை உருவாக்குறாரு. ஆனால் இப்போ என்ன நடக்குது? தேவ பக்தி உள்ள சந்ததி உருவாகாமல் இப்போ ஆதாம் மூலமாக ஆதாம் பரிசுத்தமுள்ள ஆவியை இழந்துட்டார் தானே. இழந்தபடி அங்கே என்ன நடக்குது? சபிக்கப்பட்ட தன்மையிலே இருக்குது. இனி பிறகுற பிள்ளைகளெல்லாம் சபிக்கப்பட்ட நிலை, பாவமான பிள்ளைகள் தான். இனி எல்லா சந்ததியும் ஆதாமிலிருந்து இப்போ சந்ததி பெருக போகுது. தேவ பக்தி உள்ள சந்ததி தேவன் எதிர்பார்க்கிறாரு. தேவ பக்தி உள்ள சந்ததியைத்தான் தேவன் எதிர்பார்த்து ஆதாமை பரிபூரணம் உள்ளவராக படைச்சார். இப்போ ஆதாம் மீறினபடியா இங்கே தேவனை தொழுது கொள்ளுகிற பிள்ளைகள் சபிக்கப்பட்ட நிலையில் இருந்தால், பாவத்தோட நிர்வாணமான நிலையில் இருந்தால் எப்படி ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள முடியும்? தொழுது கொள்ள முடியாது. தேவன் விரும்புகிறார் எப்படி? தேவனை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேணும் என்று சொல்லி. ஆனால் இங்கே என்ன நடக்குது? இங்கே சர்ப்பம் வஞ்சிக்குது. சர்ப்பத்தின் ஆவி வஞ்சித்த உடனே ஏவாள் அங்கே சர்ப்ப பாவத்தை கற்பந்தரிக்கிறா. அதாவது பாவத்தை தான் அவள் கற்பந்தரிக்கிறா. தேவ சந்ததி உள்ள ஆவிக்குரிய பிள்ளையை பெற வேண்டியவ அங்கே பாவத்துக்குரிய பிள்ளைகளை பெறுறதுக்குரிய அந்த சந்தர்ப்பத்துக்குள்ளே இவ மாட்டிட்டா. இப்போ மாட்டின உடனே இங்கே என்ன நடக்குது? வார சந்ததி முழுதும் ஆவிக்குரியவர்கள் இல்லாமல் பாவியான பிள்ளைகள் தான் பிறக்கும். அப்போ இப்போ ஆதாமிட்ட சொல்லிட்டாரு, மண்ணாய் இருக்கிறாய், நீ மண்ணுக்கு திரும்புவாய் என்று சொல்லி ஆதாமுக்கு சொல்லிட்டாரு. அப்போ இப்போ என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னால், ஆதாமுக்கு ஒரு வேலையை தேவன் கொடுத்துட்டாரு. அந்த வேலையை ஆதாம் செய்ய வேணும். எப்படி? ஆதாம் தேவன் ஆதாமை படைக்க இப்போ நாங்கள் முன்னுக்கு சொன்ன காரியங்களை தான் இப்போ இடத்துல சொல்ல வரேன். எப்படின்னு சொல்லி சொன்னால், ஆதாமுக்கு தேவன் ஆதாம் ஆவிக்குரியவர், முழுமையான பரிசுத்த ஆவியோடு தான் அவர் முழுமையாக இந்த பூமியில் படைக்கப்பட்டார். தேவனால் முதல்ல நமக்கு ஆவிக்குரிய தன்மையோட ஆதித்தகப்பனை தேவன் தந்தார். ஆனால் அந்த அந்த பிசாசினுடைய சொல்லுக்கு, சர்ப்பத்தின் ஆவிக்கு ஏவாள் கீழ்ப்படிந்தபடியாக ஆதாமும் அதே மீறுதலுக்கு உட்பட்டு இங்கே ஒரு பொறுப்பை தேவன் கொடுக்குறாரு. நீ மண்ணாய் இருக்கிறாய், மண்ணுக்கே திரும்புவாய் என்ற உடனே நாங்கள் நினைக்கக்கூடாது. எங்களுடைய இப்போ ஆதாம் மண்ணால் படைத்தார். உண்மையாக மண்ணால் படைத்தது தான் தேவன் மண்ணால் தான் மனுஷனை உண்டாக்கினார். ஜீவ சுவாசத்தை அவன் நாசியில் ஊதினபடியாக மனுஷன் ஜீவாத்மாவானான். இப்போ திரும்ப சொல்கிறாரு, தேவன் என்ன செய்வார்? தேவனுடைய
ஆவியோட அதாவது தேவன் ஆவிக்குரியவர், அந்த ஆவிக்குரிய தன்மையை விளங்கி கொள்ள வேணும்னு சொல்லி சொன்னால் நாம் தேவனோட எப்பவும் இசைந்து இருக்க வேணும். அந்த தன்மையை உடையவர்களாக இருக்கிற நேரத்தில் தான் தேவனுடைய சத்தியங்களையும் விளங்கி கொள்ள முடியும். தேவன் வெளிப்படுத்துகிற ஒவ்வொரு காரியங்களையும் நாம் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். எப்படி? நாங்கள் தேவனோட இசைந்திருக்கிற தன்மை, அதாவது தேவன் ஆவிக்குரியவராக இருந்தால் நாமளும் ஆவிக்குரிய பிள்ளைகளாக இருக்க வேணும். அப்போத்தான் தேவனுடைய சத்தியங்கள் நமக்கு விளங்கப்படுத்துவதற்கு பரிசுத்தாவியானவர் நமக்கு உதவி செய்வார். அந்த சத்தத்துக்கு கீழ்ப்படுகிற பக்குவம் நமக்கு வேணும். அப்போ இங்கே என்னன்னு சொல்லி சொன்னால் இங்கே நடக்குது. இப்போ ஆதாமுக்கு சொல்கிறாரு, நீ மண்ணாக இருக்கிறாய், மண்ணுக்கே திரும்புவாய் என்று சொல்லி தேவன் கட்டளை கொடுத்துட்டாரு. இனி வரும் சத்தியங்களில் நாங்கள் தொடர்ந்து இந்த ஒவ்வொரு காரியங்களையும் நாங்கள் தியானிக்க போகிறோம். அதால் பிரியமானவர்களே, தொடர்ந்தும் இந்த சத்தியங்களை கேட்டு நீங்களும் பயனடைய வேண்டும் என்று சொல்லி நான் தேவனுக்குள்ளே விசுவாசிக்கிறேன். இன்னும் ஒரு செய்தியினூடாக உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் சகோதரி எப்சிபா. நன்றி, வணக்கம்.